மலர்கள் மனங்கள் கயிறே தம்புராவை இசைத்தவாறு சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா என்ற நாமத்தோடு திருக்கைலாய மலையினுள்ளே வந்து விடுகிறார் நாரத பெருமாள். பார்வதி பரமேஸ்வர பெருமான் விடையேறி வீட்டிருக்கிறார்கள். வருகின்ற நாரதரை வருக என்று பார்வதியும் பரமேஸ்வர பெருமானும் வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். மூக்கினுடைய நாசியினுடைய துவாரத்தினாக ஒரு நறுமணம் ஒன்று கவர்ந்தது. என்னடா இது, இதுவரை இப்படி ஒரு நறுமணத்தை நான் பார்த்ததில்லையே என்று எண்ணி அந்த மனம் வந்த இடத்தை நோக்கி நகர்ந்த பொழுது ஒரு தோப்பு, மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பினுடைய நடுநாயகமாக ஒரு மாமரம். இந்த மாமரத்திலே எங்கே இருந்து மனம் வருகின்றது என்று பார்த்த பொழுது ஒரு கிளையிலே அழகான கனி, மாங்கனி, பெருங்கனி வியப்பாக இருந்தது. இவ்வளவு நாளும் உலகத்தையே சுற்றி வருகிறேனே, இப்படி ஒரு கனியை நான் கண்டதில்லையே என்று அந்த கனியை உண்ணுவோம் என்று பறித்தேன். பறித்த உடனே எனக்கு மனதிலே ஒன்று விநாயகா முருகா என்று அழைத்த உடனே விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் வந்து விடுகிறார்கள். வந்த உடனே விநாயகனும் முருகனும் தாய் தந்தையராகிய பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறார்கள். தாயே, தந்தையே, உங்களை வணங்கினோம். இந்த சமூகம் நாடி எங்களை அழைத்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்க பரமேஸ்வர பெருமான் சொல்லுகிறார். நாரதன் இந்த உலகத்தினுடைய எங்கேயோ சொல்லுகிறான். இல்லை இல்லை, எங்களுக்கே மாங்கனி என்று. விநாயக பெருமான் நானே மூத்தவில்லை, எனக்கே மாங்கனி என்று சொல்லுகிறார். முருகப்பெருமானோ நானோ எழுதவில்லை, எனக்கே மாங்கனி என்கிறார். விநாயகனோ நானே முருகல் கடவுள், எனக்கே மாங்கனி என்கிறார். முருகப்பெருமானோ நானே செல்லப்பிள்ளை, எனக்கே மாங்கனி என்று இருவரும் ஒரு மாங்கனிக்காக முரண்பட தொடங்குகிறார்கள். சிவபெருமானும் நாரதரை பார்த்து, நாரதா, நீ கொண்டு வந்து ஆரம்பித்த கலக்கம் ஆரம்பித்து விட்டதல்லவா, உனக்கு சந்தோஷம் அல்லவா என்று கேட்க நாரதரும் புன்சிரிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு என்ன செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன் சுவாமி. இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி என்று அறிவித்து விடுங்கள். அதனாலே இந்த போட்டியிலே வெல்லுபவர்களுக்கு மாங்கனி கிடைக்கும் என்று சொல்ல முருகப்பெருமான் நான் இதோ ஒரு நொடி பொழுதிலே உலகத்தை சுற்றி வருகின்றேன் என்று நான் பார்க்கிறேன்.
உள்ளதோ வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறை உள்ளதோ சக்தி வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறை உள்ளதோ முருகா உனக்கு குறை உள்ளதோ வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறை உள்ளதோ சக்தி வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறை உள்ளதோ முருகா உனக்கு குறை உள்ளதோ ஏன் இப்படி கோவனா முருகா நீ ஏன் இப்படி கோவணத்தோடும் கண்டு கொண்டிங்குற்றால் ஆண்டிய எமது வினை பொடிபடவும் கோவணத்தோடும் வந்து நீ இப்படி இங்கிருக்கலாம் என் ஆசான் அப்பன் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் தருவேறு பழனி சந்தனம் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே